Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. சார் சார் டீ சாப்பிடுங்க சார். பரவாயில்ல, வேண்டாம் சார், காலையிலேருந்து நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்கல சார். சார் டீயாவது சாப்பிடுங்க சார். சார் அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதுக்கு தெம்பு வேணும் சார் நமக்கு. ஒன்னும் புரியல சுபாஷ், என்ன நடக்குது என்ன ஒன்னும் புரியல. சார் மறுபடி சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல சொல்லு. சார் நான் உங்களை பல வருஷமா கவனிச்சிட்டு இருக்கேன். ஒரு கேஸை எடுத்தா யாரு யோசிக்காத அளவுக்கு யோசிப்பீங்க சார். நான் உங்களை பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் சார். ஒரு கேஸை நீங்க யோசிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். முதல்ல பாக்குறவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம யோசிக்கிறாருன்னு தோணும். நானும் அப்படிதான் சார் நினைச்சிருக்கேன். ஆனா கடைசியில நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சி அந்த கேஸையே முடிச்சிருக்கீங்களா சார். சார் இவ்வளவு ஏன் சார், கேஸ்ல ஒரு எவிடன்ஸ் இருக்காது, லீடு இருக்காது. அப்படிப்பட்ட பல கேஸையே நீங்க முடிச்சு வச்சிருக்கீங்களே சார். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். மேடம்ங்கிறதால தான் நீங்க இப்படி உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்கிறீங்க சார். உங்க தவிப்பு எனக்கு புரியுது சார். ஆனா இப்படி கலங்கி என்ன சார் பண்ண முடியும்? மேடத்தை காப்பாத்தணும்ல சார். சார் கொஞ்சம் நிதானமா யோசிங்க சார். உங்களுக்கு சிக்காத லீடா சொல்லுங்க. தேங்க்ஸ் சுபாஷ். சார் சாரி சார், நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க சார். தப்பா சொன்னா தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? சரி ஓகே. இப்போ இந்த கேஸ்ல யாருக்கு என்ன லாபம்? சுபாஷ், இனியா இப்போ நம்ம கூட இல்ல. ஆரம்பத்திலிருந்தே இனியா விஷயத்துல டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது யாரு? இந்த தீனதயாளன். அடுத்தது கண்ணாயிரம். இவனுங்க ரெண்டு பேருமே சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றானுங்க. அப்ப நிச்சயம் வேற ஒரு எதிரி தானே இருக்கணும். நானும் அப்படிதான் சார் யோசிக்கிறேன். பட் இப்ப இது யாரு என்னன்னு ஒரு ஐடியாவும் இல்லையே, ஒரு லீடும் இல்லையே. ஓகே, ஸோ அதை விட்டுருவோம். அடுத்த பிரச்சனை, இனியா இப்ப சைன் பண்ணலன்னா என்ன ஆகும்? இனியாவுடைய ஜாமீன் ரத்தாகும். கிளியர் சார். இனியா விஷயத்துல அப்படி வெறி பிடிச்ச அலையிறது அந்த தீனதயாளன் மட்டும்தான். ஸோ அவன் இதுல நிச்சயமா விளையாட பார்ப்பான். அதுக்கு முன்னாடி நாம இனியாவுடைய ஜாமீன் ரத்தாவாம பாத்துக்கணும். அதுதானே? எஸ் சார். சார் இனியா மேடம் ஜாமீன் ரத்தாகணும். அதை வச்சு பிரச்சனை பண்ணலாம் தான் காத்துட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த விஷயத்தை தான் நாம முதல்ல கவனிக்கணும். ஆமா சார். ஸோ அதுக்கு நாம இப்பயே போய் கமிஷனரை பார்த்துட்டானே, அவர்கிட்ட விளக்கி எடுத்து சொல்லி சைன் பண்ற அந்த விஷயத்தை தள்ளி போட சொல்லுவோமே. ஏன்னா நமக்கு ஒரு நாள் டைம் கிடைச்சா கூட இனி அவ எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் இல்ல? சூப்பர் சார். சார் இதுதான் சார் நீங்க. ஓகே சார், முதல்ல என்ன பண்ணலாம்னு சரியா சொல்லிட்டீங்க சார். நமக்கு தேவை இந்த டைம் தான் சார். சார் வாங்க சார் போலாம். போலாம். சரி ஓகே போலாம். யாரு? என்ன சார்? யாரு? வேற யாரு? அந்த அல்லக்கை தான். அவனா? சொல்றா. என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? டிக்கிடி 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 அவ அரெஸ்ட் ஆக போக போறாளே. சாட்சியும் இல்ல, ஜாமீனும் இல்ல, ஜெயிலுக்கு தான் போக போறாளே. அவ ஜெயிலுக்கு போக போறாளே. லே லே. மணி 6:30. ஓவர் ஓவர். உன் பொண்டாட்டி எப்ப வருவாங்க? ஓவர் ஓவர். டேய் வாய மூடுறா. என்ன மச்சான் சிலும்புற? என்ன சொன்ன? 6 பேக்லாம் வச்சுட்டு எப்படி கால்ல விழுந்தனா? டேய் தீனதயாளு, இதுக்கும் சேர்த்து ரொம்ப அனுபவிப்பு. நீ பார்த்துட்டு இரு. சரி மச்சான் விடு. உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? உன் பொண்டாட்டி சைன் பண்ண வர வேண்டாம். அத நான் பாத்துக்கிறேன். உன் வீட்ல யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ஒன்னு சொல்றேன், அதை மட்டும் நீ கரெக்டா பண்ணு. சொல்லி தோல. நம்ம பகைய இதோட தீர்த்துக்கலான்னு சொல்றேன். என்ன டீலா? நோ டீலா? ஐயோப்பா, இவன் தொல்லை தாங்க முடியல. இது பாரு, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நேரா நீ ஸ்டேஷனுக்கு வா. வந்து என் முன்னாடி நின்னு, ஐயா சாமி நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு என் கால்ல விடு. எல்லாம் சரியா போயிடும். என்ன செய்வியா? டேய் தீனா, வாய மூடுறா. தயவு செஞ்சு வாய மூடு. நகர் தீனா தீரானா? தீனாடா. பாடு உனக்கு இருக்கு. இருந்தா வந்து கொடுத்துட்டு போ.
ஏன் யூனிஃபார்மையா கழட்டுற? மவனே, இன்னைக்கு 6:30 மணிக்குள்ள உன் பொண்டாட்டி வரல, அவ ஜெயிலுக்கு போவாடா. ஜெயில வச்சு இனி அவனை கொல்லுவண்டா. இனிமே ஜாமீனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ கதறணும், கதறி கதறி சாவணும்டா. அத பார்த்து நான் ரசிக்கணும்டா. டேய் தயாளு, நீ இப்படி வெறி பிடிச்ச ஜந்து மாதிரியே கத்திட்டு வா. அல்ப புத்திக்கு ஏற்ற அளவுக்கு நீ என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்த, ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. தம்பி, இப்போ நான் கதறத பார்த்து நீ ரசிக்கணும். டேய் வெண்ண, அதுக்கு நீ முதல்ல உயிரோட இருக்கணும்ல. வெயிடா போன மச்சான் செம்ம காண்டாயிட்டான். சார் சும்மா சார், கமிஷனர் பார்த்துலாம் சார், போலாம் சார். கேளாமா? சரி, ஓகே சார். யார் இவன்? எதுக்கு என்ன இப்படி இங்க அடைச்சு வச்சிருக்கான்? சித்தி, மாமா ஏதோ டேப்லெட் போட்டு சூசைட் பண்ணிக்க போறாருன்னு சொன்னாங்க. அங்க போனா காரணமே இல்லாம என்ன அடைச்சு வச்சாங்க. அப்புறம் இவன் என்ன கடத்திட்டு வந்திருக்கான். அப்போ சித்தி மாமாவும் இதுக்கு உடந்தையா? என்ன ஏன் கடத்திட்டு வரணும்? கடவுளே, இன்னைக்கு நான் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடுற நாளாச்சு. கையெழுத்து போடலனா ஜாமீன் கேன்சல் ஆயிடும் விக்ரம் சொன்னாரே. அப்போ என்ன இங்க அடைச்சு வச்சிருக்கிறது என்ன கையெழுத்து போட விடாம ஜாமீனை கேன்சல் பண்ணி ஜெயில போடுறதுக்கா? இதுல மாமாவும் கூட்டு எல்லாம். ஐயோ, விக்ரம் என்ன தேடிட்டு இருப்பாரே. இப்ப நான் அவருக்கு சொல்லி ஆகணுமே. ஏய் டேய், தொடங்கடா. டேய் டேய், விடுங்கடா, என்ன விடுங்க சொல்றல. டேய் டேய், வாங்க வாங்க, இந்த சங்கிலியை அவுத்து விடுங்க. வாங்க வாங்கடா, என்ன அவுத்து விடு. டேய் டேய், சும்மா இருக்க மாட்டே, எது கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு பாத்ரூம் போணும். என் சங்கிலியை அவுத்து விடு. பேசாம இருக்க மாட்டியா? உன்ன மரியாதையா வர போறியா இல்லையா? என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? ஒழுங்கா சாப்பிட்டுட்டு சாப்பிடாம அதை எதுக்கு வேஸ்ட் பண்ற? டேய் ராஸ்கல், அவ்வளவுதான். 10 ராஸ்கல்ன்ற உன்ன என்ன போட்டு ரெடி சொல்றேன். உன்ன டேய், யாரா நீ? யாரு நீ? டேய் டேய், வாயை மூடி சும்மா இருக்க மாட்டே. டேய், அடிச்சா கொன்னுருவேன், ஜாக்கிரதை. அமைதியா இருக்க மாட்டேன். அப்படி ஆரஞ்சலாம் உன்ன. மரியாதையா சாப்பிட்டு பேசாம கடை, இல்ல கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. இப்ப இந்த சங்கிலியை நீ அவுத்து விட போறியா இல்லையா? இப்ப கழட்டி விடுறா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.